நெருங்கிய சொந்த பந்தத்தில் முடியாமல் போயிடுச்சு, பேச்சுவார்த்தை இல்லை, சண்டை சச்சரவு இல்லாமல் நம்மளே அமைதியாகிட்டோம், பேசாமல் விட்டுட்டோம். ஆனால் ஒரு இடத்துல அவங்க பார்க்குறோம், பார்த்தும் பார்க்காத மாதிரி போகிறோம். பார்த்தீங்களா, இதெல்லாம் என்ன பண்புன்னு தெரியலைங்க. அவங்கள்ட்ட போய் உடம்பு இப்போ நல்லா இருக்குதா, என்னாச்சு ஏதாச்சு எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு ஒரு 4 வார்த்தை அனுசரியாக பேசி பாருங்க. அதுவே போதுங்க அவங்களுக்கு. அப்படி நல்ல உறவுகளாக இருக்கணுங்க. ஆனால் உறவுங்கிறது நம்மளுடைய ரத்த பந்தத்தோடு தொடர்புடையதுங்க, முடிஞ்சு போயிடாது உறவு. அது எப்பயோ ஒரு சூழ்நிலை எங்கேயாவது ஒரு வழியில் தொடர்ந்து கொண்டே தான் இருக்குங்க. உறவுகள் என்பது ஒரு தொடர்கரை மாதிரி தாங்க, முடிவு பெறாத ஒரு ஆத்தியாயம், நீர் ஊற்று போல ஊறிக்கொண்டே இருக்கக்கூடியதுங்க. அப்படிப்பட்ட உறவை முடிக்க முடியாதுங்க. நல்லா தெரிஞ்சுக்கங்க, பிறப்புங்கிறது ஒரு முறை தான், இறப்புங்கிறது ஒரு முறை தான். இடைப்பட்ட காலத்தில் மனிதன் முடிச்சுக்கிட்டு பகையா இருக்கக்கூடாதுங்க. யார் வீட்டில் தான் சண்டை இல்லை, சச்சரவு இல்லை? எல்லார் வீட்லேயும் சண்டை சச்சரவு இருக்கத்தான் செய்யும், வீடு இருந்தால் வாசப்படி இருக்கத்தான் செய்யும். ஆனால் நமக்கு உரியவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைங்கும் போது பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போக மாட்டாங்க, துடிச்சு போயிடுவாங்க, பதறி போயிடுவாங்க, வந்து நிற்பாங்க. அந்த மாதிரி சூழ்நிலை தான் தெரிஞ்சுக்கிற முடியும் யார் எப்படிப்பட்டவங்க, எப்படிப்பட்ட உறவு அப்படிங்கிறது. எங்க நெருங்கிய சொந்தம் ரத்த உறவு வீட்டில் ஒரு இறப்பு நடந்து போச்சுங்க. அந்த வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இறுதிச்சடங்கு செய்கிற வரைக்கும் ஆட்கள் இருந்தாங்க. செஞ்சு முடித்து அடுத்த நிமிடத்திலேயே எல்லாம் அந்த வேலையை பார்த்துட்டு ஓடி போயிடுச்சுங்க. மறுநாள் காரியம் யாரும் இல்லை, இருந்த ஒரு 4-5 பேர் மட்டும் செஞ்சு முடிக்கிறாங்க. மாமே மச்சினே அத்தமையன் மாமமையன் அங்காளி வங்காளி எல்லாம் ஓடி போயிட்டாங்க. மறுநாள் காரியத்துக்கு இல்லை. இதெல்லாம் பார்க்கும்போது இன்றைய மனிதர்களின் நிலைப்பாட நினைத்து வெட்கப்படுறீங்க, வேதனைப்படுறீங்க. சண்டை ஒரு பக்கம் இருக்கட்டும், மனக்கசப்புகள் ஒரு பக்கம் இருக்கட்டும், வார்த்தைகளால் காயம் ஏற்பட்டு கூட இருக்கட்டுங்க. ஆனால் நம்மளுடைய சொந்த வீடுகளில் ஒரு இறப்பு நடந்துருச்சு அப்படின்னா கடைசி வரைக்கும் நின்று எல்லா காரியத்தையும் சொல்லாமல் செய்யணுங்க. அதுக்கு பேர் தாங்க உண்மையான ரத்த பந்த உறவு அப்படிங்கிறது. துப்புள்குடி உறவு போலங்க. இந்த உறவுகள் எல்லாம் பகையை மறந்துடணும், பேசிய வார்த்தைகளை மறந்துடணும். இந்த நேரத்தில் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு தைரியமாக நின்று அவங்களுக்கு பக்க பலமாக எல்லாத்தையும் செயல்படுங்க. அதுக்கு பேர் தாங்க உறவு. ஒரு முறை தான் பிறக்க போகிறோம், மீண்டும் பிறக்க போவதில்லை, பிறக்கத்தான் போகிறோம். இருக்கிற வரைக்கும் நம்மளால் முடிஞ்ச நல்ல விஷயங்களை செய்வோங்க. சொந்த பந்தங்களுக்கு இதுக்கு தான் நல்லதில் கூடனா கூட ஒரு கெட்டதில் கூடணும். கெட்டதில் தானே தெரிஞ்சுக்க முடியும். மாமன் மச்சனை அத்தை மகன் சித்தப்பா பையன் பெரியப்பா பையன் அண்ணன் தம்பி அங்காளி பங்காளி சகலைங்க நமக்கு இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. கெட்டதுன்னு வந்த உடனே எல்லாம் சேர்ந்து நமக்கு உறுதுணையாக நிற்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு தைரியம் தும்பு கிடைக்குங்க. கொடுத்து உதவினாலும் நம்மளால் முடிஞ்ச காரியங்களை செய்து அவங்களுக்கு காட்டணுங்க. மனிதனாய் பிறந்தவர்கள் மனித நேயத்துடன் கொஞ்சம் நடந்து கொள்வோம். வாழ்க வளர்க வளர்ப்பு.